நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மேசம் ராசி அன்பர்களுக்கு புதன் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். 31/7/2026 அன்று முதல் புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சூரியன் குரு மேல் ஒரு 15 நாட்கள் செல்ல போகிறார். 2/8/2026 அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். கன்னிராசி சுக்கிரனுக்கு நேச வீடு. புதன் சுக்கிரனை பற்றி முதலில் காணலாம். புதன் பகவான் கல்விக்கும் அறிவுக்கும் படிப்புக்கும் கணக்கு கமிஷன் தரகு காதல் தாய் மாமன் உறவு வியாபாரம் சினிமா நடிப்பு 2 முகம் 2 பேச்சு பெண் சகோதரிகள் பெண் குழந்தைகள். காலபுருஷனுக்கு 3 6ஆம் வீட்டின் அதிபதி. தைரியம் வீரியத்தையும் புதன் தான் கொடுக்கணும். கடன் நோய் எதிரி வழக்கு உத்தியோக உழைப்பையும் புதன் தான் கொடுக்கணும். காலபுருஷனுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். அதாவது ஒருவருக்கு பணம் குடும்பம் செல்வாக்கியும் சுக்கிரன் தான் கொடுக்கணும். கலத்தரத்தையும் சுக்கிரன் தான் கொடுக்கணும். சுக்கிர பகவான் செயற்கைத்தனம், அதாவது ஆடம்பர வசதி வாய்ப்புக்கும் சுக போகத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். இந்த புதன் சுக்கிரன் பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்களை எல்லா ராசிக்குமே கொடுக்க போகிறது. மேச ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே தாயார் ஸ்தானத்திலே புதன் சஞ்சாரம் செய்வார். கடந்த 1.5 மாத காலமாக உங்களுக்கு 3ஆவது வீட்டிலே புதன் ஆட்சி பெற்று செல்லும்போது பெரும்பாலும் நன்மை இல்லை. ஏன்னா மேசராசிக்கு 3லே 3ஆம் அதிபதி ஆட்சியோடு செல்லும்போது இளைய உடன்பிறந்தவர்களிடம் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இளைய உடன்பிறந்தவர்களுக்கு பரவாயில்ல, ஓரளவு சிறப்பாக இருந்திருக்கும். அடுத்து ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு 4ஆவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே புதன் செல்லும்போது வராத செல்வாக்கு உங்களுக்கு வந்து சேரும். செல்வாக்கு அப்படின்னா வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் சொந்தக்காரர்களிடம் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும். 4ஆவது வீட்டில் புதன் செல்லும்போது குடும்பத்தில் சுப விசேஷ காரியங்கள், அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து கோயிலுக்கு போடுறது, சுப காரியங்களுக்கு செல்வது, சுற்றுலா செல்வது, இந்த மாதிரி குடும்ப நபர்கள் எல்லாமே நல்ல விசேஷ காரியங்களுக்கு சென்று வர மாதிரி சுப விசேஷங்கள் செய்கிற மாதிரியான ஒரு அமைப்புலாம் பெரும்பாலும் மேசராசி என்பதுக்கு ஏற்படும். 4ஆவது வீட்டில் புதன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உதவி ஒத்துழைப்பு கிடைக்கும். மனைவி, அம்மா, உடன் பிறந்த சகோதரிகள், மகள்கள், இப்படி பெண் உறவுகள் மூலம் உங்களுக்கு உதவி ஒத்தாசை கிடைக்கும். 4ஆவது வீடு சந்திர பகவானுடைய வீடு. சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகவே ஆகாது. சினிமா துறையில் இருப்பவர்கள் அல்லது சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சினிமா துறையில் நடிப்பு துறையில் இருப்பவர்கள் இப்போ பல வேஷம் போடலாம், பல முகத்தை நீங்கள் காட்டலாம், பல விதத்தில் பேசலாம். மக்கள் உங்களை பாராட்டுற மாதிரி நீங்கள் நல்லா நடிக்கலாம். மேசராசிக்கு 4ஆவது வீட்டிலே புதன் செல்வது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். விவசாயிகள் உங்களுடைய தானியங்களை இப்போ நல்ல வியாபாரியிடம் அதிக விலைக்கு நல்ல விலைக்கு விற்கலாம். 4ஆவது வீட்டிலே புதன் செல்லும்போது வியாபாரமும் சரி, தொழிலும் சரி, உத்தியோகமும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பானதாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். மேசராசிக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி பார்த்தீங்கன்னா 6ஆவது வீட்டிலே நேசமாக செல்வார். கலத்திர குடும்பஸ்தானாதிபதி 6ஆவது வீட்டிலே நேசமாக செல்லும்போது இப்போ இந்த காலகட்டம் மேசராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பணங்காசு செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அது வண்டி வாகனங்கள் மூலமோ சொந்தக்காரர்கள் நண்பர்கள் மூலமோ
இந்த காலகட்டத்தில் பணங்காசு தாராளமாக செலவு செய்து மகிழ்வீர்கள். 6வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக செல்லும்போது குறிப்பாக வந்து மாம மச்சனன்கள் உறவுகளிடம் இப்போ வந்து நல்ல ஒத்துமையை உண்டாகும். இப்போ வந்து மாம மச்சன்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. 2ஆம் அதிபதி 6வது வீட்டிலே நேசமாக செல்லும்போது இப்போ வந்து மேசராசி என்பதற்கு இந்த சிறு வரிசை மச்சனன்கள் உறவு மூலம் கிடைக்கும். 7ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 12வது வீட்டிலே நேசமாக செல்லும்போது வாழ்க்கை துணைக்கு சளி காய்ச்சல் இருமல் வயிற்று வலி கண்வலி இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். அதுக்கு வந்து மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி. ஏன்னா சுக்கிரன் நேசமான ப்ரெஷர் உடம்புல வந்து சர்க்கரை இப்படி வந்து சுக்கிர பகவானுடைய நோய் உடம்புல வந்து அதிகமாகும். இப்போ வந்து ப்ரெஷர் இருக்கக்கூடியவர்கள் சுகர் இருக்கக்கூடியவர்கள் போய் வந்து செக்அப் பண்ணிக்கணும். எல்லாம் வந்து சுகர் அளவு கூடிடும். 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் செல்லும்போது அதுவும் நேசமாக செல்லும்போது மேசராசி இளைஞர்கள் எதிர்பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் பணங்காசு செலவு பண்ணுவீங்க. எதிர்பாலினவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து மோதல்கள் வரும். இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த சில மாற்றங்கள் செலவுகளை உண்டாக்கும். புதிதாக வந்து ஆடு வாங்கிறது மாடு வாங்கிறது இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகள் மூலம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் செலவுகள் உண்டு. அதே மாதிரி கிணத்து மோட்டரு மின் சாதன பொருட்கள் மூலம் ஒரு சிலருக்கு ரிப்பேர் பண்ணுற மாதிரியான செலவுகள் சுக்கிரன் 6வது வீட்டிலே செல்லும்போது மேசராசி என்பதற்கு ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 6வது வீட்டிலே நேசமாக செல்கிறார். 2ஆம் அதிபதி நேசமாக இருக்கும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. நான் இருக்கிறேன் என்னை நம்பு அப்படின்னு வாக்குறுதி கொடுக்காதீங்க. யாருக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் அடுத்த 1 மாதம் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க. இதில் மட்டும் மேசராசி என்பவர்கள் கவனமாக இருங்க. மற்றபடி புதனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு வராத செல்வாக்கு வந்து சேரும். இந்த காலகட்டம் பண வரத்து உண்டு. சுக்கிர பகவான் மூலம் பணச்செலவுகள் உண்டு. மேசராசி என்பவர்கள் கடந்த காலங்கள் போல் இல்லை. இப்போ வந்து அடுத்தடுத்து கிரக பெயர்ச்சிகள் இருக்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகளை தான் ராசி அதிபதி செவ்வாயும் கொடுக்க போகிறார். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.